ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நமீபியா ஸ்காட்லாந்து மேட்ச்சில் கூட பாருங்க, எராஸ்மஸ் தான் வந்து சென்ட்ரல் ரவுண்டா வந்திருந்தாரு. அதே போல ட்ரீம் டீம் கேப்டனாவும் வந்து இவர் தான் வந்திருந்தார் சரிங்களா. பெரிங்டோன் வந்திருந்தாரு, ட்ரம்பிள் மேன் மட்டும் வெளியே போயிட்டார் சரிங்களா. ஸோ இந்த சென்ட்ரல் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்துக்கங்க, 50-50 ஆப்ஷன்ல யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட டீம்ல வந்து அவர் தான் கேப்டன் ட்ரை பண்ணியிருந்தேன், கிளிக் ஆச்சு கரெக்டாக. ஆனால் ட்ரம்பிள் மேனு இந்த லோ பிக் பிளேயர்ஸ் வந்து என்னோட டீம்ல நான் ட்ரை பண்ணவங்க யாருமே வந்து விளையாடல. சரி வாங்க பார்க்கலாம், இன்னைக்கு மேட்ச் நான் பிடிச்சுனா பார்க்கலாம். அதே போல இந்த நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து லைட் ரெயின் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டைம்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, மோஸ்ட்லி இப்போ லாஸ்டா விளையாடின ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குருபாஸ் இப்ராஹிம் ஜார்டன் சரிங்களா. இவங்க ரெண்டு பேரும் இவரும் 70 ரன் மேல அடிச்சிருக்காரு, இவரும் 70 ரன் மேல அடிச்சிருக்காரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஃபருக்கி வந்து வைஸ் கேப்டனாவும் குருபாஸ் வந்து கேப்டனாவும் வந்திருந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம மோஸ்ட்லி பிளேயர்ஸ் வந்து எந்த டீம் வின் ஆகுன்றதை ஈஸியாக கணிச்சிடலாம். ஸோ எப்பவுமே வின் பண்ற மாதிரி நியூசிலாந்து தான் வின் பண்ற மாதிரி வருது இந்த மேட்சுக்கும். அதே போல இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டாப் ஆர்டர் பாருங்க, குருபாஸும் ரைட் ஹேண்டரு, இப்ராஹிம் ஜார்டன் ரைட் ஹேண்டர் சரிங்களா. ஸோ பவர் பிளேல யாரும் வந்து பவுல் பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட் தான் வந்து பவுல் பண்ணுவார் சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த ரெண்டு பிளேயர்ல வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து குருபாஸை டிராப் பண்றேன், இப்ராஹிம் ஜார்டன் வந்து என்னோட டீம்ல வந்து பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் போல்ட்டை பத்தி நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இவர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடின மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் விடாம எல்லா மேட்ச்லையும் கம்பல்சரி விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அந்த 4 வருஷம் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாக்குறதுல அதை வச்சு நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ யூனிவர்சல் வைஸியா கூட எல்லாருமே வந்து போல்ட்டை தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டீம்ல போல்ட்டை பிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்போ நஜிபுல்லா ஜார்டன் பாத்தீங்கன்னா 1 டவுன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவரு பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்காரு. அதே போல நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடின ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இப்போ ஒரு 5 ரன் 6 ரன் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபிளாப் ஆகிறப்ப கம்மி பாலுக்கு ஒரு 70க்கும் மேற்பட்ட ரன் வந்து இவர் அடிச்சிருக்காருங்க ஒரே ஒரு மேட்ச்ல. இந்த நஜிபுல்லா ஜார்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நஜிபுல்லா பிடிக்காதவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குல்புதீன் நைபை வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. இவரும் வந்து சில சமயம் 1 டவுன்ல இறங்கி விட்டுருவாங்க. அதனால இவரை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே அந்த 6 பேர் காட்டு இல்லைங்களா, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 70% டச் பண்ணிட்டேன். ஆப்கானிஸ்தான் பக்கம் பாருங்க, குருபாஸ் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ரஷீத் கான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க இப்ராஹிம் ஜார்டன் இருக்காரு சரிங்களா. இவங்க சைடு 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க நியூசிலாந்து பக்கம் பாருங்க, டேரி மிச்சல் இருக்காரு, கேனி வில்லியம்சன் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஸோ பிளேயிங் லெவல்ல பர்சன்டேஜ் வைஸா பாக்குறப்ப இவங்க தான் இருக்கிறாங்க. ஆன் டைம்ல பிளேயிங் லெவல் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்காங்க சரிங்களா. மேபி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா அந்த பிளேயரை வச்சு யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ 6க்கு 6மே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதுல வந்து பிளேயர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஆப்ஷன்ல வந்து நான் யாரை ரிமூவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேரி மிச்சல் வந்து டிராப் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குருபாஸ் வந்து டிராப் பண்றேன் சரிங்களா. இந்த கேனி வில்லியம்சனை பொறுத்தவரைக்கும் உங்க ஆப்ஷன் விட்டுறேன், உங்களுக்கு வேணும்னா தேங்க எல்லாம் டிராப் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ என்னோட டீம்ல இவங்க 2 பேரும் டிராப் பண்ணிட்டு இவங்க 4 பேருமே வந்து வைக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இப்போ ஆப்கானிஸ்தான் பக்கம் சப்போஸ் டாப் ஆர்டர்லாம் காலி ஆகிட்டா கூட இவர் நின்று பேட்டிங்கும் ஆடுவார், சில சமயம் கேச்சஸும் பிடிப்பார் நிறைய டைம், நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபீல்டிங்கிலும். அதனால் ரஷீத் கான் எடுத்துக்கலாம். போல்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடின எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்ராஹிம் ஜார்டன் எடுத்துக்கலாம். என்ன ரீசன்னா இப்போ 2 பேரும் 50 போடுறாங்க, 2 பேரும் வெளியே போவாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு ஆள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்ராஹிம் ஜார்டன் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வில்லியம்சனும் பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. யாரும் நின்று ரொட்டேட் பண்ணி விளையாடுவார். ஸோ இவரெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம அந்த 6 பேர் காட்டுவோம் இல்லைங்களா, அந்த 6 பேர் வந்து இந்த மெத்தட் படி தான் எடுப்பேன். ஸோ எல்லாருமே பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 3 பிளேயர் இருக்காங்க மொத்தமா. குருபாஸ், கான்வே, ஃபின்னாலன் சரிங்க, அந்த 3 பேர் இருக்காங்க. நான் வந்து என்னோட டீம் வந்து குருபாஸ் டிராப் பண்றேன். ஃபின்னாலனை பொறுத்த வரைக்கும் உங்க ஆப்ஷன்ல விட்டுறேன் சரிங்களா. ஏன்னா ஃபின்னாலனை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். எப்பவுமே நின்றுட்டாருன்னா திடீர்னு கம்மி பாலுக்கு 50 ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பால் கூட பிடிக்க மாட்டாரு, அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் உங்க ஆப்ஷன் விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்தாங்க, வேணும்னா ட்ராப் பண்ணிருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கான்வே வந்து என்னோட டீம்ல வச்சுக்கிறேன். ஆவரேஜ் வந்து நல்லா வச்சிருக்காருங்க ஆப்கானிஸ்தான் எதிராக. ஸோ இவர் வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல இப்ராஹிம் ஜார்டன் இருப்பாரு, டேரி மிச்சல் டிராப் பண்றேன், கேனி வில்லியம்சன் எடுக்கிறேன். ரவீந்திரா வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மேபி ரவீந்திரா வந்தார்னா சப்போஸ் நியூசிலாந்தோட டாப் ஆர்டருக்கே கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம மிடில் ஆர்டர்ல இப்போ ரவீந்திரா, பிலிப்ஸ் இந்த மாதிரி பிளேயர் யாரும் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குல்புதீன் நைபு, நஜிபுல்லா ஜார்டன். ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சார்னர் தான் இருக்காரு. ஸோ மிச்சல் சார்னரை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்ல 3 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்திருக்காரு. அதே போல ஓமர் சாய்
இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக விளையாட மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் 2 பேருமே நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ரீசன்னா இப்போ ஓமர்சாய் வந்து திடீர்னு பேட்டிங் கச்சாலே அடிப்பாரு. அதே போல சாட்னருக்கும் திடீர்னு பேட்டிங் வந்தாலும் விளையாடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம டீம்ல வச்சுக்கலாம். நபி வந்து டிராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஜிம்மி நீசம்ங்க. இவர் பார்த்தீங்கன்னாங்க பர்சன்டேஜ் விசர் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காருங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா நியூசிலாந்தோட டாப் ஆர்டர் நின்று விளையாடுற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது பவுலர்ஸ் இருக்காங்க சரிங்களா, விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸு. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த நியூசிலாந்து பக்கம் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த டீமில் வந்து ஜிமினிசன் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஹெட்டில் ஒரு டைம் வந்து 5 விக்கெட் பக்கம் இவரே சிங்கிள் ஆனடாக எடுத்திருக்காரு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஜனட் வந்து வேண்டாங்க, இவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஜனட் ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் போல்ட் வந்து இருப்பார், என்னோட டீமில் ரஷித் கான் இருப்பார். ஃபருக்கி பிக் பண்ணிடுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குருமாஸ் கேப்னா வந்திருந்தார் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில். வைஸ் கேப்னா ஃபருக்கி தான் வந்திருக்காரு. ஸோ 2மே வெளியே போகுமான்னு தெரியல. ஸோ ஃபருக்கி வச்சுக்கலாம். ஸோ போல்ட்டு, ரஷித் கான், ஃபருக்கி, நவீனுல்லா ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காங்க. ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக விளையாட மேட்ச்சில் ஒரு முறை 2 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஃபெர்கியூசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து இவர் தாங்க. 150வது இன்னிங்ஸ் வந்து இவர் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ லோக்கி ஃபெர்கியூசன் வந்து நம்ம டீமில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் முஜிபுர் ரஹ்மான், மேட் என்ட்ரிலாம் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். என்னோட டீமில் வந்து எந்த 11 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா 10 பிளேயர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சாட்னர் இல்லை குல்புதீன் நைப் இவங்க யாருன்னா பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர், இப்போ ஃபின்னாலன்னு நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த 2 பிளேயர் ட்ராப் பண்ணிட்டு கூட நீங்கள் வேறு யாரும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் வரக்கூடிய அந்த 10 பிளேயர் வந்து இவங்க தான் நான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த 11வது பிளேயர் வந்து நீங்கள் எடுத்தாங்க சரிங்களா. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷனில் வந்து நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ போல்ட் தான் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஃபெர்கியூசன் இல்லைனா போல்ட் இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபெர்கியூசன் 150 இன்னிங்ஸ் சொல்லியிருக்காரு. 2 விக்கெட் கிடைச்சா கூட ஒரு வைஸ் கேப்டன் எலிஜிபிளாக இருப்பார். அதே போல் போல்ட்டுக்கு மேபி 2 விக்கெட் கிடைச்சா வைஸ் கேப்டன் எலிஜிபிளாக இருப்பார். ஸோ வைஸ் கேப்டனுக்கு என்னோட டீமில் இவங்க 2 பேர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டர் ஆல்ரவுண்டர் வந்து ஓமர்சாய் தான் வராரு. ஸோ இவர் வந்து ஒரு டீமில் ட்ரை பண்ணுறேன். என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பக்கம் இருக்கக்கூடிய கான்வே இல்லைனா ஃபினாலன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ ஒரு 3 டீம் பக்கம் ட்ரை பண்ணுறேன் நான் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய ஆப்ஷனாக நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் ட்ரை பண்ணுவீங்கன்றத வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அதே போல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும்னா சொல்லணும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மெயினாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கடைசியாக 7 நிமிஷம் இருக்கிறப்போ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்க. 100% ஒர்க் ஆகும். லோ பிக் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. பத்ரினா வந்து 50 வந்து விளையாடுறாரு. ஸோ அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன்.